ஒருமுறை ஒரு பயங்கரமான சிங்கம் காட்டை ஆண்டது. தனது பாதையை கடக்கும் எந்த உயிரினத்தையும் வேட்டையாடும் அனைத்து விலங்குகளும் பயத்துடன் வாழ்ந்தன. ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடுவதில் சோர்வாகி விருந்து வைக்க முடிவு செய்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள், இல்லையெனில் நான் உங்கள் அனைவரையும் சாப்பிடுவேன் என்று கூறியது. விலங்குகள் பயந்தன. ஆனால் ஒரு புத்திசாலி முயல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதன்படி முயல் அடுத்த நாள் உணவாகப் போக வேண்டும். அடுத்த நாள் முயல் தாமதமாக வந்தது. சிங்கத்தின் அருகில் சென்றது. ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டது. முயல் பயப்படாமல், மன்னிக்கவும் வலிமைமிக்க சிங்கமே, உங்களுக்கு உணவாக நான் மற்ற விலங்குகளால் அனுப்பப்பட்டேன். இங்கு வரும் வழியில் உங்களை விட வலிமையானதாகவும் கடுமையானதாகவும் மற்றொரு சிங்கத்தை சந்தித்தேன். சிங்கத்திற்கு கோபம் பொங்கியது. இன்னொரு சிங்கமா? எங்கே? என்று கேட்டது. முயல் சிங்கத்தை கிணற்றுக்கு அழைத்துச் சென்று தண்ணீரைக் காட்டியது. அவர் அங்கே வசிக்கிறார் என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்து தன் பிரதிபலிப்பைக் கண்டது. எதிரியான சிங்கம் என்று நினைத்து கோபத்தில் கர்ஜித்து தண்ணீரில் குதித்தது. ஆனால் சிங்கத்திற்கு நீந்த முடியவில்லை. விரைவில் தண்ணீரில் போராடி மூழ்கியது. முயல் பாதுகாப்பாகவும் சத்தமாகவும் குதித்தது. காட்டு விலங்குகள் மகிழ்ச்சியடைந்தன. சில நேரங்களில் புத்திசாலித்தனமான சிந்தனை மிருகத்தனமான வலிமையை விட வலிமையானது.